தேவகுருக்கு இது தெரிஞ்சோன்னே, ஐயோ, இந்திரன் மேல நம்ம கோவப்பட்டோம். ஆனா இந்திராணிக்கு இது பிரச்சனையா வந்து முடியும் போல இருக்குதே, எப்படியாவது இந்திராணியை காப்பாத்தி ஆகணுமேன்னு சொல்லிட்டு தேவலோகத்துக்கு வராரு. தேவகுருவை பார்த்தவொடனே இந்திராணி அவர் காலில் விழுந்து வணங்கி, என் கணவர் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க, என்னை நீங்க தான் இப்படியா காப்பாற்றணும்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தேவகுருவும், கவலைப்படாத இந்திராணி, நகுடனை எதிர்த்து நம்மளால போர் செய்ய முடியாது, ஆனா அவனை சமாளிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நகுடன் வந்து தங்க பல்லக்கில் அமர்ந்து அந்த பல்லக்கு 7 ரிஷிகள் சுமந்து வரணும், அப்பதான் அவனை நான் ஏத்துக்குவேன்னு சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இந்திராணியும் அதே மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. நகுடன் வந்து சப்த ரிஷிகள் 7 பேரையும் வர வச்சு தங்க பல்லக்க சுமக்க வச்சு அதுல உட்காந்துட்டு இந்திராணியை பார்க்க போறோம். அப்படி போகும்போது பல்லக்கு ரொம்ப மெதுவா போகுது. ஆனா நகுடனுக்கும் இந்திராணியை பார்க்கறதுக்கு ரொம்ப அவசரம். உடனே அந்த முனிவர்களை பார்த்து, யார் அங்க மெதுவா